வணக்கம். அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நமது விருந்தினர் புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் திரு கிருஷ்ணசுவாமி அவர்கள். வணக்கம். வணக்கங்க. தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள்னாலும் வேட்டி சட்டையில் இருக்கிறத நம்ம இயற்கையாக பார்க்குறோம். ஆனால் நீங்களோ அல்லது தலித் அரசியலை முன்னெடுக்கக்கூடிய திரு திருமாவளவன் அவர்களோ எப்போதும் டிப்டாப்பாக பேண்ட், ஷர்ட், முழுக்கை சட்டை, வண்ண ஆடை, ஷூ, இப்படி ஒரு தோற்றத்தோடு தான் பொது இதில் காட்சி அளிக்கிறீங்க. இதில் எதுவும் அரசியல் இருக்கா? இந்த உடைக்கு பின்னாடி எதுவும் அரசியல் இருக்கா? பொதுவாக என்னை பொறுத்த மட்டிலும் நான் துவக்க காலத்திலிருந்து இந்த உடை விஷயத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அவருடைய உடை நடைமுறையை ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னால் சரியாக இருக்க முடியும். அம்பேத்கர் அவர்கள் எந்த காலகட்டத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் அந்த கோட்டு சூட்டு அணியிலிருந்து மாறவே கிடையாது. எல்லா காலகட்டத்திலும் அதே நிலையில் தான் இருந்திருக்கார். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவு நாங்கள் நான் என்ன இந்த பேண்ட்டு ஷூவோடு இருக்கிறதுக்கு ரீசன் முதல்ல நான் ஒரு மருத்துவராக இருக்கிறது ஒரு காரணம். தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் வேட்டி கட்டுறது, வெள்ளை உடை தரித்துக் கொள்வது, இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு கட்சி அது தகுந்த மாதிரி துண்டுகளை மேலே போட்டு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வது. நான் அந்த உடையை பொறுத்தளவு நான் இது ஒரு உடை பாதுகாப்பு என்பதை காட்டிலும், கவர்ச்சி என்பதை காட்டிலும் இது ஒரு எம்பவர்மெண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். என்ன எம்பவர்மெண்ட் அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் தலித்துகள் என்று சொன்னால், தலித்து லீடர்கள் என்று சொன்னாலே அவங்க ஏதோ அவர்கள் ஒரு படி இறக்கி அவர்களுடைய உடைகள், அவர்களுடைய பேச்சுக்கள், அவர்களுடைய சுகாதாரத்தன்மைகள் எல்லாமே குறைவாக இருக்கும் என்ற ஒரு பார்வை எழுதப்படாத ஒரு விதியாக மற்றவருடைய மனதில் இருந்தது. இதை நான் உடைச்செறியணுங்கிறது என்னுடைய துவக்க காலத்தில் இருந்தது. ஸோ எப்படி உடைச்செறிகிறது? தலித்துகள் என்று சொன்னால் அவர்கள் தாழ்வானவர்கள் என்ற எண்ணம் அவர்களுடைய முதல்ல பார்வையில் அவங்கள போக்கணும்னு சொன்னால் இவங்க உடை சரியாக முதல்ல உடுத்தணும். நீ லுங்கி கட்டுற அதிகமாக, இதோடவே பஸ் ஏறி போகிற, வெளியூர் போகிற, முடி வெட்டிக்கிறது இல்லை, தாடி வச்சுக்கிற, இந்த பார்வையோடு இருக்கும்போது உங்களை மற்றவர்கள் சமமாக மதிப்பார்கள் என்றோ உங்கள் மேலே இருக்கக்கூடிய நல்ல ஒரு பார்வை வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதனால் முதல்ல நீ உன்னுடைய உடைகளை மாற்றி அமை, உன்னுடைய உடைகளை மாற்றி அமைன்னு சொல்லிட்டு முதல்ல யங்ஸ்டர்ஸுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு நான் டீச் பண்ண ஆரம்பித்தேன். அதுதான் என்னுடைய துவக்க நடவடிக்கைகள். இதன் மூலமாக ஒட்டுமொத்தம் என்ன அப்படின்னா, தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்னா கந்தலோடை போட்டிருப்பாங்க அப்படிங்கிற பார்வைகள், இதனால் இவங்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய எண்ணங்கள் மற்றவருடைய மனதிலிருந்து மறைய வேண்டும். அதற்கு முதல் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது உடை மூலமாக மாறிடும் சொல்ல முடியாது. தலித்துகள் என்று சொன்னால் எப்பொழுதும் வறுமைக்கு ஆளானவர்கள், எப்பொழுதும் இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு சேர்ந்து இந்த உடையின் மூலமாக ஒரு தலித்து எம்பவர்மெண்ட்டை உருவாக்க முடிஞ்சிருக்கு. அதுக்கு தான் நான் தொடர்ச்சியாக எல்லா காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலையும், அது சட்டமன்றம் சென்றாலும் சரி அல்லது பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, இந்த வேட்டி போட்டு வேஷம் கட்டக்கூடாது, பேண்ட் சட்டு மட்டும் போடணும் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து இன்று வரையிலும் எல்லா சூழ்நிலையும் கடைபிடிச்சிட்டு வரேன். வேட்டியை போடுறது ஒரு வேஷம் கட்டுறது மாதிரின்னு நீங்கள் குறுக்கி பார்க்குறீங்க. சமீபத்தில் ஒரு பெரிய சர்ச்சை அதில் கிளம்பி வந்தது. வேட்டி எனக்கு உடன்பாடே கிடையாது. இல்ல, வேட்டி தமிழர்களுடைய கலாச்சார அடையாளம், ஒரு கௌரவம் அதுல இருக்கு. வேட்டி தான் மேன்மை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பார்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது யதார்த்தமா இருக்கணும். உடையை பொறுத்தளவு யதார்த்தமா இருக்கணும். வீட்டில் ஒன்று, வெளியில ஒன்று. அரசியல்வாதிகள் என்று சொன்னால் இப்படித்தான் இருக்கணும்னு மாதிரி ஒரு வேட்டி, வெள்ளை வேட்டி கட்டுறதுக்கும் அவங்களுடைய நடவடிக்கை என்ன சம்மந்தம் இருக்குது? அதை நீ தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக, தமிழ்நாட்டுடைய அரசியல் அதிகாரமாக அவங்க கொண்டு வந்துக்கிறாங்க. அதை அதுதான் அடையாளம் என்று சொல்ல முடியாது. வேட்டி தமிழருடைய கலாச்சார அடையாளம் அப்படின்றதே மறுப்பீங்களா? அதாவது நான் அதனுடைய கான்ட்ரவர்சிக்குள்ள போகல. கன்வீனியன்ஸ் தான் உடை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதிமுக, திமுக போன்ற பெரிய கட்சிகளில் ஜனநாயகம் எப்படி இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. உட்கட்சி ஜனநாயகமே இல்லை, அங்க எல்லாமே சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்லப்படுற விமர்சனம் பொதுவா முன்வைக்கப்படுது. புதிய தமிழகமும் அதுக்கு விதிவிலக்கு மாதிரி தெரியலையே. அதாவதுங்க, மொத்தமாக இந்தியாவினுடைய சமூக அமைப்பும் அரசியலமைப்புமே ஒரு ஜனநாயகபூர்வமானது அல்ல. இங்கே ஜனநாயகத்தை பேசுவதற்கு உண்டான எந்த விதமான அடிப்படை அம்சங்களுமே இந்தியாவில் நிலவவில்லை.
இப்போ நாங்கள் புதுசாக ஒன்று அறிமுகப்படுத்துகிற போது அதில் வெற்றி அடைய முடியறதில்லை. நான் ஆக்சுவலாக உண்மையில் யதார்த்தத்தில் எங்களுடைய கட்சியில் அடிப்படையில் இருந்து ஜனநாயக ரீதியாக வளர்த்தெடுக்கும் என்று தான் நினைக்கிறோம். அந்த கட்சி உறுப்பினர்களை அந்த ஜனநாயக உணர்வுகளை ஊட்டி வளர்க்கணுங்கிறது தான் எங்களுடைய லட்சியம். அந்த அடிப்படையில் பார்த்தால் லட்சியத்தில் மாறுபட்ட கருத்து கிடையாது. யதார்த்தத்தில் நீங்கள் மேற்கத்திய நாடுகளில் நிலவக்கூடிய ஜனநாயக அமைப்பை இங்கே கொண்டு வர இப்பொழுது முடியாது. அதுக்குண்டான காலகட்டம் இன்னும் கொஞ்சம் போகணும். கம்யூனிஸ்ட் கட்சிகளில் எப்போதும் ஒரு கூட்டு தலைமை அப்படின்னு ஒன்று இருக்கு. அதில் இவர்தான் தலைவர் அப்படின்னு தனித்து ஒருத்தரை சொல்லிட முடியாது. அது சம மரியாதையும் சம அதிகாரமும் கொண்டவர்களாக செல்வாக்கு பெற்றவர்களாக பல தலைவர்கள் ஒரே நேரத்தில் இருக்காங்க. இப்போ அதிமுக திமுக மாதிரியான கட்சிகள் என்றால் தலைவர் இருப்பாங்க, அதுக்கு அடுத்த நிலையில இரண்டாம் கட்ட தலைவர்கள் அந்தந்த பகுதிகளில் செல்வாக்கு பெற்றவங்களா இருக்கக்கூடியவங்க நிறைய இருக்காங்க. ஆனா உங்க கட்சியில இரண்டாம் கட்ட தலைவர் அப்படின்னு ஒருத்தர் தெரியல. அவங்க தேசிய கட்சிகளிலேயே பெரிய ஆட்சி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளே இரண்டாம் கட்ட தலைவர் யார் என்று சொல்ல முடியவில்லை. இன்னைக்கு இருக்கிற பிஜேபியில் யார் இரண்டாம் கட்ட தலைவர் யார்? காங்கிரஸ் கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவர் யார்? நம்ம பண்ணிக்கலாம். திமுகவில் இரண்டாம் கட்ட தலைவர் யார்? அதிமுகவில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் யார்? நிறைய இருக்காங்களே. அதே போல தான் எங்க கட்சியிலும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மற்றவர்கள் அதை கண்கூட காண்பதில்லை. எங்க கட்சியில கட்சியவே பத்திரிகைகளும் ஊடகங்களும் அதை வளர விடாமலும் எங்களுக்கு உண்டான முக்கியத்துவம் கொடுக்காமல் அமுக்குகின்ற பொழுது எங்க கட்சியில் கூடிய பாசிட்டிவ் அம்சங்கள் நல்ல அம்சங்களே வெளிக்கொண்டு வரதில்லை. அப்படி கொண்டு வந்தா தான் அந்த கட்சிக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது வெளியே தெரிய முடியும். ஆனால் இந்த கட்சிக்குள்ளேயும் அதுக்குண்டான தகுதி வாய்ந்தவர்களை உருவாக்கி உருவாவாங்க, வழிநடத்துவாங்க. புதிய தமிழகம் என்றால் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய நினைவு வருவது தவிர்க்க முடியாது. ஆனா கிருஷ்ணசாமி மட்டுமே அதுல தெரிவார் அப்படின்றதுல ஒரு மாற்று தலைவர்கள் இல்லை, இரண்டாம் நிலை தலைவர்கள் இல்லைன்றதுக்கு அதுக்கு ஒரு உதாரணமா இருக்கலாம். இப்போ சட்டமன்ற உறுப்பினரா இருக்கீங்க, நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளராகவும் நீங்களே நிக்கிறீங்க. தலித் பார்ட்டிக்கு பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. மற்ற கட்சிகளில் அந்த கட்சியில சமூகங்கள் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் பல்வேறு காலகட்டங்களில் அவர்கள் தலைமை பண்புக்கு பல பதவிகளை வைத்து மேலே வந்துட்டாங்க. இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸோ அல்லது பிஜேபியோ அல்லது திமுக அதிமுகவோ இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலாளர்கள் அல்லது ஒன்றிய செயலாளர் அல்லது மேலே வந்திருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகள் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தினுடைய அடிப்படையில் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. ஊராட்சி மன்ற தலைவர்களாக இருக்க முடியுது. கிராமத்தில் குறைஞ்சபட்சம் ஊர் நாட்டாமையாவது இருந்து அவன் பழக்கப்படுறான். இந்த சமூகங்கள் அடிப்படை சமூகங்கள் இவன் அடிமையா இருந்திருக்கிறான். மற்றவர்களோடு உடனடியாக ஒப்பிடுவதற்கு உண்டான சூழல் இல்லை. ஏன்னா 2000 ஆண்டு காலம் இந்த சமூகம் ஒடுக்கப்பட்டிருக்குது, நிலங்கள் பறிக்கப்பட்டிருக்குது, மனித உரிமைகள் இந்த சமூகத்தின் மீது சமூகத்திலிருந்து பறிக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள், அரசியல் அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை. இப்பொழுதுதான் அதுவும் எங்களை போன்ற இயக்கங்கள், புதிய தமிழகம் கட்சி போன்ற இயக்கங்கள் வந்த பிறகுதான் உங்களுடைய உரிமையின் அரசியல் சாசனத்தில் உனக்கு பேசுவதற்கும் எழுதுவதற்கும் நடமாடுவதற்கு உண்டான உரிமை இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி நீ பிற சமூகத்துக்கு சமமானவர்கள் என்ற உணர்வை ஊட்டி மெல்ல கொண்டு வர்றோம். அதுக்கு எடுத்தோடனே இவன் முதல்ல கல்வி கற்கணும், கல்வியே இல்லாமல் இருந்தாங்க. அடுத்தது நீங்க மற்றவங்க உடனடியாக தலைவர்களை பார்க்குறீங்க, அவங்களுக்கு என்ன வசதி இருக்குது? நான் தலைவர் கொடுத்துடலாம். அவர்களுக்கு வேற என்ன வசதி இருக்குது? கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நீ மாநில தலைவர்னு சொல்லலாம். ஆனால் அவர் கூலிக்காரர், விவசாயியா இருக்கிறாரு, அல்ல கூலி தொழிலாளியா இருக்கிறாரு. அவர் எப்படி தலைமை தாங்கிறதுக்கு உண்டான வசதிகள் எல்லாம் போயிருது. அது எப்போ வருவாங்க அப்படின்னா மெல்ல 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 நாங்கள் பயிற்சி கொடுத்து 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 அவர்களும் வளர்ந்து வர்ற போது உங்களுக்கு பால் பபிளா கண்ணுக்கு முன்னாடி இந்த கட்சியில இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தென்காட்சியில நாடாளுமன்ற தேர்தலில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை தவிர வேறொரு புதிய தமிழகம் சார்பில் நிக்கணும்னா அதுக்கு இன்னும் பல காலம் ஆகும்னு சொல்றீங்க. இல்ல, அதாவது நாங்க சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் போட்டியிடுவதே இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய குரலாக அங்க நாடாளுமன்றத்தில் வலுவா குரல் கொடுக்கணும் காத்தான். இந்த வெறும் ஜாதிக்கோ அல்லது சமூகத்துக்கோ பிரதிநிதிகள் என்று சொன்னால் ஏற்கனவே 43 சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு கட்சிகள் இருக்கிறார்கள். 7 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு கட்சிகள் இருக்கிறார்கள். நான் சட்டமன்றத்தில் போட்டியிட்டு இப்பொழுது வெற்றி பெற்றிருப்பதும் கூட ஒரு பதவியை பெற வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக ஏற்கனவே 43 சட்டமன்ற உறுப்பினர்கள் பிற கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சமூகத்துக்கான உரிமைகளை பெற்றுத் தருவதற்கு சட்டமன்றத்திலே குரல் கொடுக்க மறுக்கிறார்கள், தயங்குகிறார்கள், அல்லது அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை என்ற காரணத்தினால்தான். எனவே இப்பொழுது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தேவையானது வெறும் தலைகள் அல்ல,
வலிமை வாய்ந்த குரல் கொடுக்கக்கூடிய தலைமைதான் இப்பொழுது சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ தேவை. அந்த அடிப்படையில் தான் புதிய தமிழகத்திலே சட்டமன்ற இடமாக இருந்தாலும் நாடாளுமன்றமாக இருந்தாலும் நான் அந்த சுமையை தாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அதில் போட்டியிடுறேன். நாங்கள் திமுகவோடு கூட்டணி சேர்ந்தோம், அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்தோம் என்பதை காட்டிலும் அந்த கட்சியோடைய கொள்கைகளோடு கூட்டணி சேர்ந்தோமா என்றால் சொன்னால் இல்லை. ஆனால் அதற்கு மாறாக வாக்கு வங்கியோடு தான் கூட்டணி சேர்ந்திருக்கிறோம். 1968ஆம் ஆண்டு அரைப்படி நெல் உயிர் கேட்டதற்காக கீழபெருமணியில் 50 பேர்த்த கொல்ல முடிந்தது. இன்னைக்கெல்லாம் அப்படி செய்ய முடியாது.